காட்டில் அழகான ஒரு கிளி மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது. அந்த வழியே யமதர்மராஜன் வந்து கொண்டிருந்தான். என்னடா இந்த கிளி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறதே என்று யோசித்தான். அதனுடைய உயிர் எங்கு இருக்கிறது, அது எங்கு எந்த இடத்தில் எப்படி செல்ல வேண்டும் என்று நினைவு வந்தது. உடனே ஒரு சிரிப்பு சிரித்தான். அப்பொழுது அந்த கிளி சிரித்தால் மனசுக்குள்ளே பயம் வந்திருக்குது. சிரித்தால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று, அதுவும் யமதர்மராஜன் சிரித்தால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து விட்டது. மனம் வருந்தியது. அவன் சிரித்து விட்டு சென்று விட்டான். கொஞ்ச நேரத்தில் திருமாலுடைய அவதாரம், திருமாலின் சேவகன், சரியா, சிறிய திருவடி கருடாழ்வார் வராரு. அண்ணா, நீங்கள் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். தற்சமயம் தற்போது தான் யமதர்மராஜன் இந்த பக்கம் போனார். என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு போனார். எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்று சொல்லியது. உடனே கருடாழ்வார், நீ கவலைப்படாதே தோழா, நான் உன்னை எந்த ஒரு இக்கட்டில் இருந்தும் காப்பாற்றுகிறேன், நான் போய் பேசுகிறேன் என்று சொன்னது. எனக்காக இந்த உதவியை செய்யுங்கள், பயமாக இருக்கிறது என்று சொல்லியது. கருடாழ்வார் நேராக பறந்து போய் அதே சனி பகவான் கிட்ட, கணக்கு என்னன்னு சனி பகவானுக்கு தானே தெரியும், அங்கே போய் கேட்குறாரு. ஆமாம், அந்த கிளி அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு, கடைசியில் இவர் வந்து இவருக்கு முடிகிற காலமாக என்ன சொல்லுங்கள், அதெல்லாம் தேவ ரகசியம், சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார் சனி பகவான். உடனே என்ன ஆயிற்று, நேராக அந்த யமதர்மராஜன் கோட்டைக்குள்ளேயே சென்று தன்னுடைய அவருக்கு கொடுத்த அரியாசனத்தில் இந்த கருடாழ்வார் அமர்ந்து கொண்டு, நீ என் கிளியை பார்த்து சிரித்து விட்டு சென்றீர்களாமே, கிளி வருந்துகிறது. ஒன்றுமே இல்லையப்பா, உனக்கு தெரியாதது இல்லை. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமன் கிட்ட நீ இருக்கிற, உனக்கு சொல்ல தெரியணுமா என்ன? அந்த கிளிக்கு ஆயுள் முடிய போகிறது. அதனுடைய ஆயுள் எங்கே முடிய போகிறது என்றால், 7 கடல் தாண்டி ஒரு மரபொந்தினுள் அங்கு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பூனை கவ்வி கொண்டு செல்ல வேண்டும் என்பது விதி. இது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே காட்டிக்குள் என்று நான் யோசனை செய்தேன், சிரித்து விட்டேன், அவ்வளவுதான். நான் அதை காப்பாற்ற வேண்டும், முயற்சி செய்து காப்பாற்றிக்கொள், நான் ஒன்றும் தடையில்லை என்று சொல்லவே கருடாழ்வார் நேராக ஓடி வராரு. ஓடி வந்து 7 கடல் தாண்டி அந்த மரபந்துக்குள்ள அதனுடைய உயிர் போகணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் சனி பகவான் இதெல்லாம் தேவ ரகசியம்னு சொல்லவே இல்லையா. ஆனாலும் கருடாழ்வார் வந்து இதை முன்கூட்டியே யமதர்மராஜன் கிட்ட கேட்கும்போது கடைசியில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். எப்படியாவது இதை காப்பாற்றணும், எதேதோ 7 கடல் தாண்டி எங்கெங்கேயோ போய் ஒரு மலை குன்று, அதற்குள் ஒரு மரம், அந்த பந்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துடுச்சு. வந்துட்டு, நான் எப்படி என்னுடைய நண்பனை காப்பாற்றினேன் தெரியுமா, இப்போ இதை நீங்கள் அவனுடைய உயிரை எடுங்கள் பார்க்கலாம் என்றதாம் கருடன். அதற்கு அப்படியே யோசனை செய்து பார்த்தாராம் யமதர்மராஜன். ஒரு பூனை அந்த கிளியை கவ்விக்கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார் ஞான திருஷ்டியில். அதற்கு தான் சிரித்தேன். எதற்கு தான் சிரித்தீர்கள்? நான் சொல்லவில்லை, 7 கடல் தாண்டி ஒரு பெரிய மலை குகை, அதற்குள் இருக்கும் மரபொந்துக்குள் இந்த கிளியின் ஆயுள் ஒரு பூனையின் வாயால் முடிகிறது என்று நான் நினைத்தேன். இங்கே இருக்கிறதே என்று நினைத்தேன். நீங்கள் அழகாக லாவகமாக என் செயலை ஈஸியாக முடித்து விட்டீர்கள் என்று சொல்லியதாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? நாம் சமயோஜித புத்தி, சாமர்த்திய புத்தி என்றெல்லாம் புத்தியை குறுக்கு வழியில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? எப்படிப்பட்ட செல்வாக்கான ஆட்களால் நம் உயிரை எத்தனை நாளைக்கு நாம் செய்யும் தவறிலிருந்து நம்மை காத்து கொண்டு, நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய், உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி என்னை காப்பாற்று, உன்னை காப்பாற்று, எந்த காப்பாற்றும்? விதிக்கு முன் தூசுக்கு சமம். நடப்பது நடந்தே தீரும். நினைத்தது நிர்ணயிக்கப்பட்டது. நம் வாழ்க்கையில் நம் ஜனனம் எடுக்கும் போதே, இந்த கருக்குள்ள போகும்போதே, கருவறைக்குள், தாயின் கருவறைக்குள் செல்லும் போதே அந்த ஆத்மா இன்னார் அப்பா இன்னார் அம்மா என்று ஆத்மா தான் நிர்ணயிக்கிறது. என்னை ஏன் பெத்த அப்படின்னு திட்டாதீங்க அப்பா அம்மாவை, நீ தான் தேடிட்டு போய் உள்ள நுழைஞ்ச, சரிங்களா? எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு காரண காரியத்தோடு இன்னாருடைய கர்ப்பத்தில் ஜனிக்க வேண்டும் என்பது விதி நிர்ணயிக்கப்பட்டு தான் அனுப்புகிறது. நமக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, நல்ல யோசனை, கெட்ட யோசனை, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த யோசனை தான் வரும்.
நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, அதை யார் அளிக்கிறார்? பிரபஞ்சம் பீனியல் கிளாண்டுக்கு கொடுக்குது. அந்த பீனியல் கிளாண்டு அப்படியே மூளைக்கு செயல்திறனை கொடுக்குது. நீ இந்த மூளையை வச்சுக்கிட்டு புத்தியை செயல்படுத்தாமல், புத்தி ஆன்மா சம்மந்தப்பட்டது, மூளை உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது, தப்பாக முடிவெடுத்து நீ செய்த தப்புக்கு நீயே தண்டனையாக கேட்டு வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். இறை நாட்டத்தோடு இருங்கள். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. சரியா? அப்போ நான் கதவை திறந்து போட்டு போக வேண்டியதானே, அதுக்கேன் பூட்ட போடுறீங்க? அது நீ செய்கிற வேலை. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. சரிங்களா? நடப்பது நடக்கட்டும். நம் கடமையை கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். இறை நாட்டத்தோடையே இருங்கள். இறைவன் நம்ம கைப்பிடித்து அழைத்து செல்வது நமக்கு தெரியும். தயவு செய்து 4 பேருக்கு நல்லது சொல்லுங்கள், 4 பேருக்கு நல்லது செய்யுங்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்கள். அதுதான் முக்கியம். நான் உனக்கு 50 ரூபாய் தந்தேன், நீ எனக்கு 20 ரூபாய் கொடு, 30 ரூபாய் கொடு, 300 ரூபாய் கொடு, அது கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி முன்பின் தெரியாதவரிடம் அவன் கேட்பதற்கு முன்பே முக குறிப்பை அறிந்து செய்யும் தானத்திற்கு பெயர்தான் தர்மம். மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரதுடைத்துன்னு அப்பயே எழுதிட்டார். யார்? திருவள்ளுவர் ஐயன். சரிங்களா? நல்ல வாழ்க்கை. இன்னைக்கு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் மனம் திறந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அனைவருடைய மனமும் குளிரும்போது அவங்க நினைப்பது நம்மை சேரும். நம்மை சுற்றி தான் இந்த உலகம். இந்த உலகத்திற்குள்ளே தான் நாம். உலகம் மிக 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 சிறியதுப்பா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் அண்ட புழுகு பெருசா ஆகாச புழுகு பெருசான்னு கேட்டாக்கா, ஆகாசம் பறந்து கொண்டே செல்கிறது. அண்டம் வெறும் பூமி தம்மதோண்டு. பெருவெடுப்பு கொள்கையிலிருந்து, அந்த சூரியத்திலிருந்து வெடிக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு துகள் தான் இந்த பூமி. அதை சுற்றி நிறைய 9 கோள்கள். சரிங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பெற்ற மறைபொருள் கூறு. இந்த நல்ல ஒரு நாளில் எனக்கு இந்த ஒரு வீடியோக்களை நல்லதாக எடுத்து கொடுக்கறது கூட அந்த இறைநாட்டம் உள்ளதால், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி வணங்குகிறேன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்து மற்றவரையும் மகிழ்விப்போம். நீண்ட ஆயுளோடு நன்றாக மகிழ்ச்சியோடு நல்ல எண்ணங்கள் யாவும் நிறைவேற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.